அனைவருக்கும் வணக்கம். 27/1/2026 அதாவது ஜனவரி 27 முக்கியமான விரதமான முருகனுக்கு உகந்த தை கார்த்திகைங்க. இது பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த முக்கியமான நாளில் செவ்வாய்க்கிழமையில் வருதுங்க. 2 விசேஷமும் சேர்ந்து இந்த ஒரே நாளில் வர்றது மிகவும் சிறப்பு. இந்த கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே விரதம் இப்போ தான் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னாக்கா ஒன்று ஆடி கார்த்திகையில் தொடங்குறது நல்லது, இல்லைன்னா இந்த முக்கியமான தை கார்த்திகைலையும் தொடங்குறது மிக மிக நல்லதுங்க. இதில் நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே விரதம் இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தை கார்த்திகை அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒன்றுங்க. மன கவலைகளை தீர்க்கும் முருகனாய், அனைத்தையும் அறிந்து அருள் புரியும் ஆறுமுகனாய், காலங்களை வென்ற கார்த்திகேயனாய், கர்ம வினைகளை போக்கும் கந்தனாய், வீண் பேச்சு வேந்தர்களை வீழ்த்தும் வேலவனாயிருக்கும் அந்த ஈசனோட புதல்வன் அருள் கிடைக்க இந்த தை கிருத்திகையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அத்தனை விதமான நல்ல விஷயங்களும், நம்ம வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும். முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாளுன்னே சொல்லலாம். அதுபோல் இந்த அழகன் முருகனுக்கு உகந்த நாள் இந்த கிருத்திகை. அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு கிருத்திகையுமே அவருக்கு மிகவும் உகந்த நாள் தான். அதே போல் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை வர்றது ரொம்பவும் விசேஷம். இன்றைய தினத்தில் நம்ம முருகப்பெருமான மனமுருகி வேண்டி நம்ம விரதத்தை மேற்கொள்வதால் இந்த கார்த்திகேயன் என்ன செய்வாராம், செவி மடுப்பானாங்க. நம்ம கேட்குற அத்தனை வேண்டுதல்களையும் செவி கொடுத்து கேட்டு நம்மளுக்கு அந்த புனிதமான நாளில் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாராம். உலகுக்கே அம்மையப்பனான சிவபெருமானுக்கும் உமையாளுக்கும் அன்பு மகனாக பிறந்த முருகனை 6 கார்த்திகை பெண்கள் அன்போடும் பாசத்தோடும் கவனித்து கொண்டனர். அதனால் இந்த கார்த்திகை தினத்தில் இந்த 6 கார்த்திகை பெண்களையும் சேர்த்து பெருமானோட நம்ம சேர்த்து வணங்கும் பொழுது அந்த கார்த்திகை பெண்களும் இந்த முருக பக்தர்களுக்காக அவர்கிட்ட நமக்காக அவங்க நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி நமக்கு சிபாரிசு செய்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த தை மாதத்தில் வர்ற கிருத்திகையில் நம்ம விரதம் இருந்து கந்த வேலை வணங்கி நம்ம வழிபாடு செய்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம நினைத்த வேலை, வேண்டிய வேலை, நமக்கு என்ன வேலை நம்ம நினைக்கிறோமோ அந்த வேலை, கை நிறைய சம்பளத்தோடு உள்ள வேலை நமக்கு கிடைக்கும். இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொள்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வர்ற பெரிய கார்த்திகை, மகா கார்த்திகை அன்னைக்கு விரதத்தை மேற்கொள்வது நல்லது. நான் அதை விட்டுட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தில் வர்ற கிருத்திகையிலையும் இல்லை தை மாதத்தில் வர்ற கிருத்திகையிலையும் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாங்க. இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்வதால் மனப்பூர்வமாக இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உபவாசம் இருக்கலாம், ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இல்லை 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், வெறும் பால் பழம் ஒண்டியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இருக்கலாங்க. அதனால் நீங்கள் வேண்டிய அத்தனை வரங்களும் கிடைக்கும். நீங்கள் அபிஷேகம் பார்க்க நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகலாங்க. முடிஞ்சவங்க போங்க, முடியாதவங்க அபிஷேக பொருட்கள் அன்றைக்கி வாங்கி கொடுக்குறது சிறப்பு. ரொம்ப நாங்கள் உங்களால் என்ன முடியுதோ 1 1/4 லிட்டர் பால் கூட வாங்கி கொடுக்கறது சிறப்புங்க. அதே போல் அன்னைக்கு முருகர் பகவானுக்கு நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் உள்ள முருகரோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் விக்கிரகம் வச்சு இல்லை வேல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க. அதனால் அதை ஜோடித்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி, வேலாக இருந்தாக்கா அதை அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடை கண்டிப்பாக செய்யலாங்க. உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைங்க. முருகருக்கு அன்னைக்கு முக்கியமாக பால் பாயசம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. வடை பாயசம் செஞ்சு மதிய சாப்பாடு எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுதோ அந்த ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு இல்லை அவுள் பாயசம் கூட வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணி அன்றைய தினத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மிக முக்கியமாக நீங்கள் அன்றைக்கி செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தாக்கா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலை முருகப்பெருமானுக்காக நீங்கள் வைக்கிறீங்களோ, முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்கள் வைக்கிறீங்களோ, உங்களுக்காக என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக நீங்கள் இந்த கிருத்திகை விரதம் இருக்கீங்களோ அதை அந்த முருகப்பெருமானோட பாதத்தில் நீங்கள் எழுதி வைங்க. எத்தனை முறை எழுதி வைக்கணும்னா 18 முறை எழுதணுங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ, எனக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைய வேண்டும், இல்லை எனக்கு கூடிய விரைவில் திருமணம் அமைய வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நான் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், எனக்கு வேலை வேண்டும். இதில் உங்களோட கோரிக்கை என்னவோ, ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுக்கு இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும். கண்டிப்பாக அந்த வேண்டுதலை ஒரு பேப்பரில் 18 முறை எழுதணுங்க. 18 முறை எழுதி நீங்கள் முருகரோட பாதத்தில் வச்சுடுங்க. அது அன்னைக்கு முழுக்க இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து நீங்கள் எப்பொழுதும் ஏற்கனவே உங்களுக்கு நான் பல பதிவில் போட்டிருக்கேன், நீங்கள் எழுதுகிற ஒன்று எடுத்து
வச்சுக்குங்க. உங்களோட வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அப்போ அதை எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் போட்டுருங்க. பக்கத்தில் நீர்நிலை இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் சரி, நீங்கள் உங்களோட வேண்டுதல் எதாக இருந்தாலும் நிறைவேறிட்டாலும் கூட நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையாக உங்களோட வாழ்க்கை அமையும். நல்லதே நடந்துக்கிட்டே இருக்கும். சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 8:42 மணிக்கு தொடங்குதுங்க. அது எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 28 புதன்கிழமை இன்னைக்கு காலையில் 7:04 மணி வரைக்கும் இருக்குங்க. அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்தோன்னே உங்களோட வழிபாடை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன பொருள்கள் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. முடியாதவங்க ஒரு 1/4 லிட்டர் பால் கூட வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. அன்றைய தினம் ஏதாச்சும் ஒன்று அவசியம் வாங்கி கொடுங்க. இல்லை அதெல்லாம் எங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியலங்க, பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, வீட்டில் நீங்கள் வேல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த தை கார்த்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான்கிட்ட என்ன வழிபாடு வைக்கிறோமோ அது உடனே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பப்படுதுங்க. அதனால் இந்த முருகப்பெருமான்கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. அதாவது எனக்கு குழந்தை வர வேண்டும், குழந்தைக்காக நான் காத்துட்ருக்கேன், எனக்கு அவசியம் நீ கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரே வரியில் உங்களோட கோரிக்கை என்னவோ, எனது குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இல்லைனா என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், என் பிள்ளை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், வருகிற தேர்வில் என் பிள்ளை நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டும், நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அதுவும் கை நிறைய சம்பளம் உள்ள நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு உங்களோட கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை நீங்கள் 18 முறை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி முருகரோட பாதத்தில் வச்சுடுங்க. அது அன்னைக்கு முழுக்க பாதத்திலே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து நான் முன்னாடி போட்ட பதிவில் போட்டிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி எடுத்து நீங்கள் அதை சேர்த்து வச்சுக்குங்க. இதை உங்களோட கோரிக்கைகள் எப்போ நிறைவேற்றுறாரோ அப்போ இதை கொண்டு போய் நீர்நிலைகளை விட்டுருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட பொறுமைக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். 1 வருஷம் 2 வருஷம் விரதம் இருந்துட்டு எனக்கு உடனே நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னு உங்கள் விரதத்தை நீங்கள் கைவிடாதீங்க. உங்கள் மனசை தளர விடாதீங்க. ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு கீழே இறங்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைத்த அத்தனை கோரிக்கைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் நிறைய இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இதுக்கு அளவே இல்லைங்க. உங்களால் அன்னைக்கு என்னென்ன முடியுதோ அத்தனையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். முருகப்பெருமானுக்குரிய அத்தனை மந்திரங்களையும் ஜபிக்கலாம். அதே மாதிரி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் நம்மளால் எத்தனை மணி நேரம் முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நமது மனது தூய்மை அடைங்க. உள்ளத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கந்த குரு கவசம், திருப்புகள் இதெல்லாமே அன்னைக்கு பாராயணம் செய்யலாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குங்க. மந்திர உச்சாடனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முருகனோட 108 அல்லது 1008 போற்றிகள்ங்க. அது முடிஞ்சால் அதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செல்லுலேயே கிடைக்கும், இல்லை புத்தகமாவது கிடைக்கும். அன்னைக்கு வாங்கி முடிஞ்சவங்க அதை பாராயணம் செய்யுங்க. இதெல்லாம் இந்த தை கிருத்திகை நாளில் நம்ம பாராயணம் செய்கிறது மிக மிக சிறப்பு. எனக்கு இதெல்லாம் படிக்க நேரம் இல்லைங்க, நான் வேலைக்கு போகிறேன், லேட்டாக தான் வருவேன், என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தினாவது சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த 2 வரிய மந்திரத்தையாவது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு வாங்க. முருகனோட அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை வளங்களும் நடக்கும். நீங்கள் நினைத்த அத்தனை நல்ல காரியங்களும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்